We are the change generation. We are the change generation. சாமுவேல் மோரிஸ் வாழ்க்கை வரலாறு பாகம் 5. ஓடிக்கிட்டே இருந்தான்ல சாமுவேல் மோரிஸ், ஓடிக்கிட்டே இருந்தான், வேகமாக ஓடிக்கிட்டே இருந்தான், ரொம்ப தூரம் ஓடிக்கிட்டே இருந்தான். அவனை பின் தொடர்ந்து வந்த மிஷினரி ஓட முடியாமல் நின்றுட்டாங்க. சுடு மணல், கடற்கரை மணலில் ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஓடி போய் எங்கே போய் அவன் நிப்பாட்டினா தெரியுமா? அவன் நிற்கிற இடத்துல ஒரு பெரிய கப்பல் இருந்தது. அவன் இருந்த ஊர் பக்கத்தில் கடற்கரை இருந்தது. அங்கே எப்போது கப்பல் வரும், சரக்கு கப்பல்கள் வரும். வேகமாக ஓடி போய் அந்த கப்பல்கிட்ட போனான். அந்த கப்பலை பார்த்தான், இப்படி பார்த்தான். அந்த கப்பல் எங்கே போகுதுன்னு தெரியாது, எங்கேருந்து வந்து தெரியாது. ஆனால் இவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, இந்த கப்பல் அமெரிக்காவுக்கு போகுது. அந்த அம்மா சொன்னாங்கல்ல, ஸ்டீஃபன் மெரிட்டுங்கிற ஐயாட்ட நான் ஆண்டவரை பற்றி அதிகமாக அறிந்து கொண்டேன், பரிசுத்த ஆவியின் வல்லமை குறித்து கேள்விப்பட்டேன், வரங்களை குறித்து கேள்விப்பட்டேன், பரிசுத்த ஆவியின் எப்படி நம்ம வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்குறாரு, எப்படி கனிகளை கொடுக்க முடியுங்கிறத கற்றுக்கொண்டேன்னு அம்மா சொன்னாங்கல்ல. அதனால உடனடியாக ஸ்டீஃபன் மெரிட்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு வேகமாக கடற்கரைக்கு ஓடி கப்பல்கிட்டே வந்துட்டாரு. கப்பல்கிட்ட நிற்கிறாரு. கப்பலை சாதாரண பெயர முடியுமா அப்படின்னு பார்க்குறாரு. பார்த்துட்டே இருந்தா பெரிய கப்பல் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கடற்கரை இருக்குல்ல, உங்களால் உள்ள தள்ளி நிற்கும். அதுலேருந்து ஒரு சின்ன போட்டில் அப்படியே ட்ராவல் பண்ணி கரைக்கு வந்து ஏதாவது கரையில் வேண்டி ஜமான் வாங்கிட்டு திரும்ப அந்த சின்ன போட்லேயே அங்கே போய் அந்த பெரிய கப்பலில் போயிடுவாங்க. இப்படி பார்த்துட்டே இருந்தான். திடீர்னு பார்த்தா இவன் நினச்சபடியே அங்கே அந்த குட்டி கப்பல் வந்தது. அந்த கப்பல் அப்படி வரும்போது அதில் மாலும் இருந்தார், கூட 2 ஐயா இருந்தாங்க. கிட்ட வந்தாங்க. வந்தவுடனே இப்படி பார்த்தா அவங்கள பார்த்துட்டு மெதுவாக கிட்ட போனான். ஐயா, இந்த மாலையும் பார்த்தாரு. என்ன இந்த கருப்பு பையன் அப்படி உட்காந்துட்டு இருக்கான், என்னப்பா உனக்கு? ஐயா, நான் நியூயார்க்கு போனோம், எங்கள் அப்பா சொன்னாங்க. உங்கள் அப்பா எங்கே இருக்காங்க? எங்கள் அப்பா பரலோகத்தில் இருக்காங்க, மேலே இருக்காங்க. ஒன்று மாலிவி நினைச்சாரு, இந்த பையன் சரியில்லை போல இருக்கு, ஏதோ இந்த பையனுக்கு குழப்பம் இருக்குது. சரி சரி போ, நான் இது வந்து ஒரு சரக்கு கப்பல், இதை ஆட்களை ஏற்றிட்டு போக முடியாது, அதுவும் ஒன்னி மாதிரி ஒரு கருப்பனை ஏற்றிட்டு போகவே மாட்டேன், போயிரு திட்டு அப்படியே நடந்து போயிட்டாங்க. போயிட்டு அங்கே அவங்க தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு அப்படியே திரும்பி வந்து அந்த குட்டி படகுல ஏறி அப்படியே கப்பலை போயிட்டாரு. சாமுவேல் மோரிஸ் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்பா, நான் உங்கள் பிள்ளை, நான் நியூயார்க்கு போனோம், உங்களை பற்றி அறிந்துக்கிட்டு தான் ஆசைப்படுறேன், இவங்க இப்படி திட்டுறாங்களே. அப்படி உட்காந்துட்டே இருந்தான். திரும்ப அந்த குட்டி படகு திரும்ப வந்தது. அது மாலுமி இருந்தார். அப்படியே வந்தார், கிட்ட வந்து இப்படி பார்த்தாரு. இந்த கருப்பு இன்னும் போலையா, ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறான், எதுக்கு இங்கே நிற்கிறான்? அவன் கூட இருந்தவன் சத்தம் போட்டு திட்டிட்டு அப்படியே போய் விளக்கு போல பொருட்களை வாங்கினாரு. சாமுவேல் மோரிஸ் கிட்ட வந்தா, ஐயா இது எப்படியா கூப்பிட்டு போங்க ஐயா, தயவு செய்தியா, இந்த பாரு உன்னை கூப்பிட்டு போக முடியாது, போயிரு. கோதை திட்டாரு. சாமுவேல் மோரிஸ் ரொம்ப வருத்தம். அந்த அப்படியே பார்த்துட்டு இருந்தாரு. இருட்டாயிட்டு, நைட்டு வந்துட்டு அப்படியே அந்த மணல்லையே, இந்த சுடு மணல்லையே வெறும் உடம்போட அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. கப்பல் அங்கே நிற்குது, இவர் கடற்கரை மணலில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. நல்லா தூங்கி எந்திரிக்கிறாரு. விடிய காலம். இப்படி பார்க்குறாரு கப்பலை. இன்னைக்கு நான் எப்படி போயிடுவேன், இந்த கப்பல் இன்னைக்கு போகும், நான் இந்த கப்பல் ஏறி நான் அமெரிக்கா போவேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தார். இவர் நினச்சபடியே அந்த சின்ன படகு அப்படியே வந்தது. அதில் அந்த மாலுமி இருந்தார், கூட 2 பேர் இருந்தாங்க. இப்படி கிட்ட வந்தாங்க. இந்த வழியாக பார்த்தாங்க. கேட்டான், ஐயா என்னை எப்படியாவது அமெரிக்கா கூப்பிட்டு போங்கய்யா, ப்ளீஸ்யா, நான் எங்கள் அப்பா பற்றி நிறைய படிச்சுக்கணும்யா. இந்த மாலுமிக்கு இந்த பயங்கர கோவம் வந்தது. அப்படி பார்த்தாரு. கிட்ட வந்து போங்கிட்டு ஒரு மிதி கொடுத்தாரு. மூஞ்சில் முகத்தில் மிதிச்சு அப்படி இருக்கும். சாமுவேல் மோரிஸ் முகத்தில் மிதிச்சு அப்படி கீழே தள்ளிட்டு, கருப்பனை நீ கப்பலே வரப்போற போடா திட்டிட்டு இப்படி கொஞ்சம் தூரம் நடந்தார். அப்போ அந்த கூட இருந்த 2 பேர் இருந்தாங்கல்ல, அவங்க அந்த மாலுமி சொன்னாங்க, பாஸ் ஒரு சின்ன தகவல். சொல்லுங்க, நம்ம கப்பலில் வேலை பார்த்துட்டு இருக்க 2 பேருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. நமக்கு கப்பலில் ஜாமான்களை தூக்கி வைக்க, எடுபடி வேலை பார்க்க ஒரு பையன் தேவைப்படுது. இந்த பையனை வச்சுக்கலாமே, ஏதாவது கடினமான வேலைகள் இருந்தால் பையன் கொடுக்கலாமே. உடனே மாலுமி பார்த்தாரு. இந்த பையன் நேமாக அந்த கடற்கரை பகுதியில் உள்ள பையனால் கடல் வேலை இவனுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த கடல் காற்றிலே பழகினால இந்த பையனுக்கு கடல் கப்பல் நோய்கள் எதுவும் வராது. அதனால் இந்த பையனை நம்ம கூட்டிகிட்டு போகலாம். சரி ஓகே, நீங்கள் கூட்டு வாங்கன்னு சொல்லி
அந்த மாலுமி அப்படியே உள்ள போனார். அந்த 2 பேரும் வந்து தம்பி வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. சந்தோஷம், சாமுவேல் மோரிஸுக்கு பயங்கர சந்தோஷம். அப்பா என் ஜெபத்தை கேட்டாங்க, அப்பா என்னை கூட்டு போறாங்க. அந்த கப்பலை என்ட்ரு பண்ணா. அன்னைக்கு கப்பல் காற்றை கிழித்து கொண்டு அப்படியே புறப்பட்டது. சாமுவேல் மோரிஸ் கண்களில் அப்படியே கண்ணீர் நிறையுது. நான் எங்க அப்பாவை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இங்கேருந்து இப்போ உடனடியாக அமெரிக்கா போறேன். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி அப்படியே போயிட்டே இருந்தான். இந்த மாலுமி அவனை கூப்பிட்டாரு. வா, உனக்கு கப்பல் என்ன வேலைலாம் தெரியும்? இப்படி பார்க்குறாரு சாமுவேல் மோரிஸ். எனக்கு கப்பல் வேலை ஒன்றுமே தெரியாது, நான் இப்போ தான் முதல்ல கப்பலை பார்க்குறேன். என்னது, இப்போ தான் முதல்ல கப்பலை பார்க்குறியா? ஏய், நீ கப்பல் வேலை தெரிஞ்சுன்னு சொல்லி ஏற்றி இருக்கிற? இல்லையா, நான் கப்பலை எங்கே தான் பார்க்குறியா, எனக்கு கப்பல் தெரியாதியா. ஐயோ, இவனை கூட்டு வந்து பெரிய வேஸ்ட்டு, இவனை தூக்கி பிசாவை கடலை போட்டுருங்கடா. அப்படி கோவத்தை திட்டினாரு. திட்டு பார்த்தாரு, இவனுக்கு கஷ்டமான வேலை ஏதாவது இருந்தால் கொடுங்க, கொண்டு வந்தாச்சு, என்ன செய்ய தெரியலன்னு சொல்லி ரொம்ப எரிச்சல் பட்டு போயிட்டார். இந்த கூட இருந்த 2 பேரும் அவருக்கு நீ ஏதாவது வேலை செய்ப்பா சொன்னா, நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன். நான் எப்படியாவது நியூயார்க்கு போகணும், அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்கு போய் அங்கே நான் ஸ்டீஃபன் மேரி ஐயாவை பார்க்கணும், எனக்கு ஒன்று தான் எனக்கு ஆசை, என்ன வேலைனாலும் கொடுங்க நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாரு. அவங்க சொன்னாங்க, கடினமான வேலைனாலும் செய்யணும், கட்டாயம் செய்வையா, எனக்கு எப்படியா நியூயார்க்கு போனியா. அவன் அடித்தட்டுக்கு போனான். அங்கே போனால் அங்கே ஒரு பெட்ஷீட் மூடி ஒரு ஆள் படுத்துருக்கிறாரு. அப்படி பார்க்குறான், என்ன இந்த ஆள் வணங்கிட்டே படுத்துருக்காரு. அப்படியே கிட்ட போனான். போய், ஐயா, அந்த ஆள் அப்படியே மெதுவாக திரும்பி படுக்கிறாரு. ஐயா, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? ஆமாம். என்ன செய்யுது? எனக்கு ஒரு சின்ன விபத்து, அதுக்கு பிறகு என்னால் நடக்க முடியாமல் இங்கே படுத்து கிடக்கிறேன். அப்படியா, உங்களுக்காக நான் அப்பாட்ட ஜெபம் பண்ணிட்டுமா? அப்பா கேட்டா அப்பா நமக்கு உதவி செய்வாங்க. அந்த நோயாளி அப்படியே பார்க்குறாரு. சரி, ஏதாவது பண்ண. உடனே சாமுவேல் மோரிஸ் முழங்கால் படிட்டு அந்த நபருக்காக ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, அப்பா அப்பா, நீங்கள் இந்த ஐயாவுக்கு சுகம் கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்லி உருக்கமாக ஜெபம் பண்ணார். அவர் ஜெபத்தை கேட்டு அந்த இடத்துலையே ஆண்டவர் அவருக்கு பெரிய விடுதலை கொடுத்தாரு. பாரு, ஒரு சாதாரண சின்ன பையனோட ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். குட்டி தம்பி தங்கச்சி, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? கஷ்டப்படுறவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு நீங்கள் என்னைக்கே ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? உண்மையான ஜெபத்தை கேட்டு அந்த சாமுவேல் மோரிஸ் ஜெபத்தின் மூலமாக அந்த நெடுநாள் படுக்கையிலிருந்து முடியாது என்று தள்ளப்பட்ட ஒரு பையனை ஆண்டவர் காப்பாற்றினார். ஒரு மகிழ்ச்சியான காரியம் பார்த்தியா? அந்த பையன் ஒரு கூடயே வந்தான், ஒரு கூடயே இருந்தான். ரொம்ப சந்தோஷம். அந்த பையன் எல்லார்ட்டும் சொன்னான், இவர் இதை காப்பாற்றிட்டாரு, இவர் பிரேயர்னால, இவர் ஜெபத்தினால நான் காக்கப்பட்டேன்னு சொல்லி எல்லார்ட்டும் சாட்சி சொன்னார். அவர் கேட்ட சாமுவேல் மோரிஸ்ட்ட, நீ சாப்பிடாத மாதிரி இருக்க, நீ சாப்பிட்டியா ஏதாவது? சாமுவேல் மோரிஸ் சொன்னார், நான் நியூயார்க்கு போகணுங்கிற கனவுல இங்கே வந்துட்டேன், நான் 3 நாளாக ஒன்றுமே சாப்பிடல. ஐயோ, 3 நாளாக சாப்பிடலையா? பரவாயில்லை, நான் எப்படியாவது நான் அமெரிக்காவுக்கு போய் நியூயார்க்கில் போய் ஸ்டீஃபன் மேரி ஐயாவை பார்த்து நான் சத்தியத்தை கற்றுக்கொள்ளணும். அவருக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தது. எனக்கு நான் சாப்பாடு வாங்கி தரேன் வா அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு போய் அந்த கிச்சன் இருந்தது, அந்த கிச்சனுக்கு கூப்பிட்டு போய் அங்கே ஒரு ஐயா இருந்தாங்க. ஐயா, தம்பிக்கு ஒரு சாப்பாடு கொடுங்க. அவர் சொல்ற, இந்த கருப்பனுக்கு சாப்பாடு கொடுப்பேனா? போடா, வெளியே போடா. யாரை பார்த்தாலும் இவனை கருப்பேன், குள்ளேன், மோசமானவன் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் சாமுவேல் மோரிஸ் எப்போவுமே வருத்தப்படலை. அப்படி பார்த்தாரு. உடனே அந்த ஐயா சொன்னார், நீங்கள் சாப்பாடு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? கருப்பனுக்கு இங்கே சாப்பாடு கிடையாது, அவனை போக சொல்லுங்க. அப்போ அந்த கொண்டு வந்த தம்பி சொன்னார், எனக்கு சாப்பாடு ஒன்றும் இல்லை, என்னுடைய சாப்பாடு பங்கு கொடுங்க அப்படி சொன்ன உடனே அவருக்கு தேவையான சாப்பாடு ஒரு தட்டில் போட்டு கொடுத்தாங்க. அந்த சாப்பாடை வாங்கிட்டு சாமுவேல் மோரிஸ் கொடுத்து, நீ சாப்பிடுப்பா. சாமுவேல் மோரிஸ் அப்படி கண்ணீர் மல்க பார்த்தான். அப்பா எப்படிலாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த சாப்பாடு சாப்பிட்டான். 3 நாள் சாப்பிடாத அந்த பையன் சாப்பாடை சாப்பிடும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த கிச்சனுக்காரர் பார்த்தாரு, அந்த பையன் சாப்பிட்றத பார்த்துட்டு அப்படி போயிட்டாரு. அந்த நண்பன் மூலமாக ஒரு குழந்தை கிடைத்தது, சந்தோஷமாக இருந்தது. அந்த மாலுமி சொன்னார்ல, இவருக்கு ஏதாவது கடினமான வேலை கொடுங்கன்னு சொல்லி, இவருக்கு என்ன வேலை கொடுக்கலான்னு சொல்லி அங்கே இருக்க யோசிச்சாங்க. பார்த்தாங்க, கடினமான வேலை என்ன தெரியுமா? அந்த கப்பலில் பெரிய பாய் மரம் இருக்கும். பாய் மரம்னா பெரிய தடியான பெட்ஷீட் மாதிரி பெரிய பாய் இருக்கும். அதை எப்படி இழுத்து இப்படி கட்டினோம்னா அந்த காற்று படும் பார்த்தியா, அந்த காற்று படுறதுக்கேற்ப அப்படியே கப்பல் டேன் ஆகும். எந்த பக்கம் போடணுமோ அந்த பக்கம் அந்த கப்பலை படணும். ஆனால் இழுத்து கட்டும் பொழுது அந்த பெரிய கயிறு இருக்கு பார்த்தியா, அந்த கயிறுலாம் அறுத்து கையெல்லாம் ரத்தம் வரும். ரொம்ப வலி, ரொம்ப கஷ்டமான வேலை. அந்த வேலையை கொடுத்துட்டாங்க. சாமுவேல் மோரிஸ்க்கு என்ன வேலைன்னு பரவாயில்ல, நான் நியூயார்க்கு போகணும், நான் அப்பாவை பார்க்கணும், அப்பாவுக்கு நிறைய கற்றுக்கொள்ளணும், நான் ஸ்டீஃபன் மேரி ஐயாவை பார்க்கணும். அப்போ என்னும் போகிற அதாவே இருந்தது. கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருந்தான். ஒரு நாள் பயங்கரமான ஒரு காற்று, ரொம்ப பயங்கரமான காற்று,
அப்படியே அந்த கப்பலை அடிச்சு கொண்டு போகுது. அந்த கப்பல் திசை திருப்புற அந்த இடத்துல யார் இருக்கிறா? சாமுவேல் மோரிஸ் ஓடி போனாரு. நிறைய பேர் இருந்தாங்க. அப்படி கயிறை பிடிச்சி இழுக்கிறாங்க. கயிறை பிடிச்சி வேகமா இழுக்கிறாங்க. கடல் அலை, பெரிய பெரிய அலை அப்படியே வந்து கப்பலுக்குள்ள விழுது. சாமுவேல் மோரிஸ் மேல விழுது. திரும்ப திரும்ப ஒரு அலைக்கு மேல இன்னொரு அலை. சாமுவேல் மோரிஸ் கழுத்து வரைக்கும் தண்ணி, இன்னும் வந்துட்டு மூக்கு முட்டுது, காத்து வர தண்ணி, கடல்ல உப்பு தண்ணி. அப்படியே சாமுவேல் மோரிஸ் தண்ணியில பொங்கிட்டாரு. ஐயோ ஐயோ மூச்சு திணறுது. சாமுவேல் மோரிஸ் என்ன ஆச்சுன்னு முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. சாமுவேல் மோரிஸ் அந்த தண்ணீர்ல முங்கினாரு. என்ன நடந்தது? அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். பாய்.